இன்னைக்கு உங்களுக்கு பயம் அதிகமா வந்துருச்சு. ஈடிய பார்த்து பயப்படல, மோடிய பார்த்து பயப்படல, போனாய் போய் சேர்ந்தாங்களா அந்த லேடிய பார்த்து பயப்படல. தலைவர் தளபதி அவர்களை பார்த்து மட்டும்தான் உங்களுக்கு இன்னைக்கு பயமா இருக்கு. நாளைக்கு இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் மாற்றத்திற்கான ஒருத்தன் வந்துட்டான், உண்மையா உழைச்ச ஒருத்தன் வந்துட்டான்றதான் பயமா இருக்கு. இன்னும் ஒரு அரசியல்வாதி வந்திருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இங்க நிக்கக்கூடியவன் அத்தனை பேரும் சாமானியவன், எழுச்சி மிக்கவன், உணர்ச்சி மிக்கவன். அவன் ஒவ்வொரு காசையும் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையா சிந்தி கொண்டு வந்து நிக்கிறான். அவன் காசுக்கு முன்னாடி உங்களுடைய காசுகள் செல்லாதுன்றது தமிழக முதல்வர் அவர்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பயம். நாளைக்கு 2026ல மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுன்றதா 1% கூட யாராலையும் மறுக்க முடியாது. அதனுடைய பயத்தினுடைய வெளிப்பாடு இன்னைக்கு நீங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க போனீங்களே, ஏன் நிதி அமைச்சரை கூட்டிட்டு போல? உங்களுக்கு நீங்க போய் பேசிட்டு வந்துருவீங்களா? இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு நிருபர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால பதில் சொல்றதுக்கு வக்கு இல்லையே. நீங்க போய் அந்த மாநாட்டுல போய் என்ன பேச போறீங்க? ஊட்டியில நடக்கக்கூடிய ஒரு பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் சந்திப்புல உங்களுடைய கேள்வி என்ன? யாரு? விளையாட்டுத்துறை அமைச்சர். இதை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நிருபர் சொன்ன உடனே உதயநிதி சொன்ன உடனே திராவிட மாடல் ஆயிடுமா? நான் கேட்கிறேன், கடந்த காலங்கள்ல விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்தவர் யாரு? முதல்வர்